அண்ணன் கொய்மா வாங்கியிருந்தான் நினச்சிருந்தேன். கடவுள் நெஞ்சில் உட்காந்துக்கிறான். அவ்வளோதான். என்னடா அதுக்கு ஒரு சுத்து கூட வராது. இல்லை அப்படி தான் இருக்கும், எதனா ஒன்று இருக்கும். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், அன்பே சிவம். தெய்வத்தின் செயல் அனைத்தும் இயற்கை வழியில் செயல்படுகிறது. அதாவது மனிதன் பிறக்கும் முன்னே அனைத்து ஜீவராசிகளும் பிறந்து விட்டது. அந்த ஜீவராசிகள் ஒவ்வொன்றும் உறவு முறை இல்லாத, தாய் தந்தை இல்லாத வழிமுறையில் செயல்படும். அந்த அந்த ஜீவன்கள் வாய்ந்து மறைந்த இந்த மண்ணில் தான் இன்றும் நாம் உண்டு வாழ்கிறோம். அந்த ஜீவராசிகள் உணர்வு மனிதனுக்கு தோன்றும் என்பதற்காகத்தான் இறைவன் மனிதனுக்கு 6 அறிவு படைத்தான். மானம், சூடு, சுரணை என்பது பல வகையில், பல 100 வகையில் வைத்து மனிதனுக்கு அறிவு தந்தான். இதன் வழியில் நடப்பதற்காக. அது இயற்கை தத்துவம். அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. காரணம், எல்லாம் மண்ணில் தான் மறைய வேண்டும். அந்த மண்ணில் தான் அன்றும் இன்றும் என்றென்றும் நாம் உண்டு வாழ்ந்து வருகிறோம். அந்த மண் உயிரை நம்மால் மாற்ற இயலாது என்கிறான் இறைவன். அதை அடக்கி ஆளத்தான் இது. ஆனால் இன்று உள்ள அரசன் என்ன செய்கிறான்? ஆடு மாடுகளை வெட்டி தின்றவன் தான் நாட்டை ஆளுகிறான். இவன் போன்ற மனிதனுக்கு எவ்வாறு நல்ல ஞானத்தை தருவான் இறைவன்? நல்ல உணர்வு தருவான்? நல்ல அறிவு எப்படி தருவான்? தரமாட்டார். காரணம், இவர்களை ஆடு மாடுகள் மனிதர் போன்ற வெட்டி தின்பவர்களால் நாட்டை ஆளக்கூடாது. உயிர்களை மதிக்கக்கூடியவன் தான் நாட்டை ஆள வேண்டும். அதனால்தான் இன்று எங்கு பார்த்தாலும் விபத்து, கற்பழிப்பு, அங்கங்கு ஆக்சிடென்ட், அது இது பயங்கர நிலையில் ஒவ்வொரு நாளும் செயல்பட காரணம், இந்த நிலையில் வர காரணம் நாட்டை ஆள்பவன் சரியில்லை என்பதே மூலப்பொருள். ஆகினால் இந்த இது போன்ற மனிதர்களெல்லாம் நாட்டை ஆளக்கூடாது. இதற்கு ஒரே வழி. என்ன வழி தெரியுமா? உள்ளுக்கும் இன்று 2 கட்சியில் தொடர்ந்த கட்சி இன்று பல கட்சிகளாக மாறிவிட்டது. அதுக்கு என்ன பொருள்? ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் ஒரு அமைச்சர் நாம் முதல்வர் ஆகுமா, நம்ம எப்போது வாழ்வு கிடைக்கும் என்று ஒரு அமைச்சருக்கு ஆசை உண்டு. ஒரு எம்எல்ஏக்கு நாம் என்றும் அமைச்சராக உண்டு, எம்எல்ஏக்கு உண்டு. ஒரு தலைவனுக்கு நாம் எம்எல்ஏ ஆவது என்றது ஒரு தலைவனுக்கு உண்டு. இது போன்ற ஆசைகள் மனிதருக்குள் பல வகையில் உண்டு. அந்த ஆசைகள் நிறைவடை செய்யவே இன்று செயல்பட்டு வருகிறது. காரணம், 3 யுகங்கள், கிரியா யுகம், திரேதா யுகம், யாவர யுகம். இந்த 3 யுகமாக மனிதன் ஒவ்வொரு யுகமும் இது போன்ற நிலையெல்லாம் வாய்ந்து மறைந்து உலகம் அழிந்து பிறந்துத்தான் இந்த உலகம். இன்று நடப்பது கலியுகம். கலியுகம் போய் இப்போ கலிகாலம் பிறந்து விட்டது. இந்த கலியுகத்தில் அவ்வாறு உலகம் அழிப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், மனிதன் தூய்மையாகி இருக்க வேண்டும். அவன் உள்ளம், அவன் நினைவு, அவன் ஆசை எல்லாம் தூய்மையாக இருந்தால்தான் அந்த மண்ணில் மறைந்தவுடன் தூய்மையாக மனிதன் பிறப்பான் என்பது இறைவனுடைய வாக்கு. ஆகினால் இறைவன் அந்த வழியில் செல்வதற்காகத்தான் இந்த கலியுகம் அழியப்போவதில்லை. ஆனால் திருத்துவதற்கு தான் இந்த வழிமுறையெல்லாம் கொண்டு வந்துள்ளார். ஆனால் அன்று காந்தி வந்தார், பின்பு இயேசு வந்தார், மானிட கூடத்தை திருந்த சொன்னார். இவர் திருந்தவில்லை, இவரை வருந்தவில்லை என்ற பாட்டு எழுத்தறித்தவன் இறைவன் அன்றே உரைத்தான். இவர் இன்னும் திருந்தவில்லை, வாழவில்லை. ஆகினால் இது போன்ற நிலையெல்லாம் இவர்கள் அது போன்ற ஆசைகள் நிறைவடை செய்ய என்ன செய்ய வேண்டும்? அனைத்து கட்சிக்காரர்களும் சீட்டு குலுக்கி போட்டு அதில் யார் முதல்வராக வருகிறாரோ அவர் அமர வேண்டும். காரணம், அம்பேத்கர் அன்று ஆராய்ச்சி எழுதினால்தான் அம்பேத்கர். அவர் ஜாதி மதம் அல்ல, ஆராய்ந்து ஆய்வு செய்து எழுதினால்தான் அம்பேத்கர் என்று பெயர் சூட்டினான். போதி மரம் அன்று புத்தர் ஒரு மரத்தடியில் இறைவனை நினைத்து போதனை செய்தார். அதுக்கு போதி மரம் என்று பெயர். அதுபோன்று தான் அம்பேத்கருக்கும் வந்தது. ஆனால் அவர் எழுதிய சட்ட பிரகாரம் இன்று செயல்படுகிறீர்களா? கிடையாது. உங்களுக்குள் என்ன தோன்றுகிறதோ புதிய சட்டத்தை வகுத்து செயல்படுத்தி வருகிறீர்கள். ஆகினால்
இது போன்ற ஆசைகள்லாம் மீண்டும் அனைவருடைய ஆசை நிறைவடை செய்ய பூமியில் இடைவெளி கிடையாது. வேகமாக அழைத்து வந்து விட்டீர்கள். ஆகினால் அனைத்து கட்சிக்காரர்களும் சீட்டு குலுக்கி போட்டு அதில் ஒரு மனிதன் யார் தேர்ந்தெடுக்கிறானோ இறைவன் அவர் முதலமைச்சராக அமர வேண்டும். இதுதான் இறைவனுடைய வாக்கு. அப்போது ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை, எதுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வைத்தார்? 5 ஆண்டில் முடிந்துவிடும். அடுத்த ஆண்டாய் எவனுடைய ராசி பலன் எவ்வாறு உள்ளது, இந்த நாட்டை ஆள்பவன் எவ்வாறு உள்ளது என்று இறைவன் தேர்ந்தெடுப்பான். இந்த தேர்தலை வைத்திருப்பதால் ராசி பலன் வழியில் செல்லவில்லை. காரணம், அவர்கள் வெற்றி தோல்வி பணத்தை கொடுத்து செயல்படுவதனால் இது போன்ற நிலைமையெல்லாம் வர காரணம். அந்த அடிப்படையில் இனி வரக்கூடாது. பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் இது இனிமேல் செய்யக்கூடாது. இன்று சீனாவில் பல ஜீவராசிகளை கொண்டு தின்று வருகிறார்கள். ஆனால் நம் இந்தியாவில் அது தெய்வமாக மதிக்கிறார்கள். காரணம் என்ன? இதுக்கு இயற்கை பொருள். ஒரு பெண் பிரசவம் ஆகும்போது அது இயற்கையாக பிரசவமாக வேண்டும் என்பது இயற்கை நீதி. அதுக்கு என்ன பொருள்? ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்தால்தான் பெண்ணின் கருவறை விரியும். இல்லை என்றால் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க வேண்டும். இதுதான் விதிமுறை. ஆனால் இது தொடர்ந்தது அதிகமாக 50% தொடர்ந்தது சீனாவில். காரணம், அங்கு பாம்பெல்லாம் தின்று விட்டார்கள். அது தொடர்ந்தது. ஆனால் அவர் தின்றது குற்றம் இல்லை. குற்றமாக இருந்தாலும் குற்றம் இல்லை. காரணம், அவர் துடிக்க கொல்வதில்லை. ஒரேடியாக கொண்டு அவர் உண்டு வாழ்கிறார்கள். அதில் பாவம் இல்லை என்கிறான் இறைவன். ஆனால் இங்கு உள்ளவர்கள் அதை உயிரை மதிக்கிறாரே தவிர அதை உயிராக நினைக்கிறாரே தவிர அதை மதிப்பதில்லை இங்கு உள்ளவர்கள். அது ஒரு பாம்பு, இது ஒரு விலங்கு, இது ஒரு தெருநாயி, இது போன்ற நிலைகளெல்லாம் மனிதன் அது கீழ்த்தரமாக நினைக்க அளவுக்கு வர காரணம் அரசியல்வாதிகள் சேர்க்கும் பணப்பொருள்கள் தான் விலைவாசி உயர்வு. ஆகினால் இனி அவ்வாறு நடக்கக்கூடாது. திருந்தி வாழுங்கள். தேர்தல் என்பது வேண்டும் என்றால் சீட்டு குலுக்கி போட்டு செயல்படுங்கள். இயந்திரம் மூலம் செயல்படக்கூடாது. இதுதான் இறைவனுடைய வாக்கு. மீறி செயல்பட்டால் நீங்கள் மானத்தை இழந்து வாழும் நிலை கண்டிப்பாக ஏற்படும். நீ எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் சரி, ஆண்டு இருந்தாலும் சரி, மீண்டும் நீங்கள் வந்து விடப்பட்டு வந்தாலும் சரி, உங்களுடைய கணக்கு வகை இன்றும் பட்ஜெட்டில் உள்ளது. அந்த கணக்கை போக மீதி உள்ள பணத்தை மக்களுக்கு செயல்படும். அன்று மானம் இழந்து வாழ நிலை ஏற்படும். சிந்தித்து செயல்படுங்கள். இந்த ஜல்லிக்காட்டை அடியோடு ரத்து செய்யுங்கள். இல்லை என்றால் அந்த மகா துன்பம். ஒரு வீர விளையாட்டு என்று உண்டு. அங்கு தேங்காய் நார்களை கொட்டிவிட்டு அந்த ஜல்லிக்காட்டை ஓடும்போது அந்த மாடு காலை மகிழ்ச்சி வீழ்கிறது. இது போன்ற கொடுமையெல்லாம் இது எங்கு போய் தீர்ப்பது? இதெல்லாம் நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு முதல்வன் செயல்படுகிறான், ஒரு மூடன். இதோ போன்ற மூடவனை நான் பார்க்கவில்லை எங்குமே. நான் இந்தியா முழுவதும் நடப்பயணமாக சென்று வந்து உள்ளேன். அனைத்தும் அறிந்து உள்ளேன். ஆனால் இது போன்ற நிலைகள் எங்கும் இல்லை. இங்கு தான் மூல நடைமுறைகள் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. இது போன்ற மக்களுக்கு தூண்ட செய்கிறான் பார். மோதிரம் போடுவது, அரசு வேலை திருடுவது, இது போன்ற நிலைகள்லாம். அவர் உயிரிழந்தால் அவர் மனைவியுடைய வேதனை பணத்தை தந்தால் போதுமா? அவர் மனவேதனைக்கு யார் மருந்து தருவது? அது தவறு செய்து விட்டால் அதுக்கு குவாலிட்டியில் மானத்தை வாங்குவது. இது போன்ற நிலைகளாம் வருமானத்தை தேடி செல்கிறான் மூடன். இது போன்ற மூட நம்பிக்கைலாம் இனி பூமியில் இடைவெளி இல்லை. அடியோடு ரத்து செய்து நன்மை காருங்கள். ஓம் சிவம் அன்பே.